வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாரிஸ் ஒலிம்பிக் சம்பந்தமான எல்லா கொஸ்டினுமே பார்க்க போகிறோம். அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற வரைக்கும் இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 33வது ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா எந்த நதியில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சீன். இப்போ பாருங்கள், 33வது ஒலிம்பிக் போட்டி தான் இந்த போட்டி. இது பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸ் நகரில் தான் நடைபெற்றது. இது ஜூலை 26ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியுடைய ஒரு தொடக்க விழா நதியில் நடைபெற்றது. அது எந்த நதி அப்படின்னா சீன் நதி அப்படிங்கிறது. இது பாரிஸில் தான் இருக்குது. பாரிஸில் இருக்கிற சீன் நதி தான் இது. இது சில நியூஸ் பேப்பரில் சென் நதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சென் அப்படின்னு படித்து வச்சுக்கிங்க, சீன் அப்படின்னும் படித்து வச்சுக்கிங்க. இதை தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி சென்றது யாரெல்லாம் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்து. இவங்க 2 பேருமே ஏந்தி சென்றிருந்தாங்க. நம்ம இந்திய அணியுடைய செஃப் டி மிஷன், அதாவது இந்திய அணியுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ககன் நரங் அப்படிங்கிறவர். இவர் ஒரு துப்பாக்கி சுடுதல் வீரர். ஓகே, அடுத்தது 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒலிம்பிக் போட்டி ஆரம்பித்தது, என்னடா இந்தியா இதுவரைக்கும் எந்த பதக்கமுமே ஜெயிக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மனு பாக்கர் ஒரு பதக்கம் ஜெயிச்சாங்க. துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் ஜெயிச்சாங்க. மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தான் இவங்க வெண்கலம் ஜெயிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இவங்க தான், இந்த மனு பாக்கர் அவர்கள் தான். அடுத்தது, ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இவங்க ஒலிம்பிக்கில் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு. இவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வெண்கலம் ஜெயிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் இவங்க தான். முதல்ல பார்த்திங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் அணியில் வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. கலப்பு இரட்டையர் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி 2 பேர் விளையாடுற விளையாட்டு தான். இதில் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இவங்க 2 பேருமே வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 இதற்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் கூட நீங்கள் கால் பண்ணி தனியாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நம்ம இது சென்ட் பண்ணி கொரியர் மூலமாக தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில் இப்போது TNPSC Group 2, Group 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் நடைபெறுது. ஓகேவா? இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இப்போது இது ஒரு பேசிக் கோர்ஸ் தான் நீங்கள் நினச்சிட்டு TNPSC Group 4 படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதிலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 3வது வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்வப்னில் கொசாலே. இப்போ பாருங்கள், நம்ம 2 வெண்கல பதக்கம் பார்த்துட்டோம். 3வது ஒருத்தர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சார். யார் அவர் அப்படின்னா ஸ்வப்னில் கொசாலே அப்படிங்கிறவர். ஓகே, இப்போ பாருங்கள், துப்பாக்கி சுடுதலில் தான் இவர் வெண்கலம் வென்றார். இவர் எந்த கேட்டகரியில் அப்படின்னா 50 மீட்டர் ஆடவர் ரைஃபிள் 3P அப்படிங்கிற பிரிவில். இந்த 3P அப்படிங்கிறது 3 பொசிஷன் அப்படிங்கிறது, அதாவது வேறு பொசிஷனில் துப்பாக்கி சுட சொல்லுவாங்க. முதல்ல நின்றுட்டு சுட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் படுத்துட்டு சுட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 வித்தியாசமான பொசிஷனில் துப்பாக்கி சுடுதல் பண்ண சொன்னாங்க. அதில் இவர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி என்ன பதக்கம் வென்றது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். இதில் பாருங்களேன், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் இந்திய ஹாக்கி ஆண்கள் அணியுடைய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் அப்படிங்கிறவர் தான். இதில் ஹாக்கி கோல் கீப்பராக இருந்தவர் ஸ்ரீஜேஷ் அப்படிங்கிறவர். வெண்கலம் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஓய்வு பெறுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருக்காரு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணி ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் இதுவரைக்கும் ஜெயிச்சது இது 13வது பதக்கம். 1928வது ஆண்டிலிருந்து 2024வது ஆண்டு வரைக்கும் மொத்தமாக ஹாக்கி பார்த்தீங்கன்னா 8 தங்கம், அடுத்தது 1 வெள்ளி, அதுக்கப்புறம் 4 வெண்கலங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் வெள்ளியை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 3 வெண்கலம் இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹாக்கியில் ஒரு வெண்கலம் ஜெயிச்சாங்க. அப்போ 4 வெண்கலம் ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வெள்ளியில் நீரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பதக்கம் வென்றிருந்தார். அதை பற்றி பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் தான் இவர் வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிச்சார். இதில் தங்கம் பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவர். இவர் பாகிஸ்தான் வீரர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் மொத்தத்துக்குமே ஒரே ஒரு பதக்கம் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அது இந்த பதக்கம் தான். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா வந்து தங்க பதக்கம் ஜெயிச்சிருந்தார். போன முறை நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து நீரஜ் சோப்ரா தங்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அமன் ஷெராவத் வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். இப்போ பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரரான அமன் ஷெராவத் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தான் இந்த பதக்கத்தை ஜெயிச்சிருக்காரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய முதல் ஒலிம்பிக் போட்டி இதுதான். அவர் பங்கேற்கிற முதல் ஒலிம்பிக் போட்டி இதுதான். அவர் அறிமுக ஒலிம்பிக் போட்டியிலேயே பதக்கம் வென்றிருக்காரு. இந்தியா மொத்தமாக இவரோட சேர்த்து 5 வெண்கலம் அதுக்கப்புறம் 1 வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா மொத்தமாகவே ஜெயிச்ச பதக்கங்கள் வந்து இவ்வளவுதான். 5 வெண்கலம் 1 வெள்ளி. நம்ம இந்த முறை வந்து ஒரு தங்கம் கூட ஜெயிக்கலை. ஆனால் அடுத்த முறை நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியில் நம்ம வந்திருக்கோம். ஓகே, அடுத்தது ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மிக இளம் இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் அமன் ஷெராவத். இதில் பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் இவர் வெண்கலம் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னு இப்போ பார்த்துருந்தோம். இவர் ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைலில் பதக்கம் வென்றிருந்தார், வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னு பார்த்துருந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் 4.6 கிலோ எடையை வந்து குறைத்திருக்காரு. ஏன்னா முதல்ல 61.5 கிலோ எடையில் இருந்தார். ஆனால் இவர் இதில் கலந்துக்கிறாரு, ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைலில் கலந்துக்கிறாரு. அப்போ அதை விட குறைவாகணும்ல, அதற்காக வெறும் 10 மணி நேரத்திலேயே 56.9 கிலோ எடையை வந்து குறைத்திருக்காரு. இது அவங்க பண்ணலாம், ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அதை பார்த்துட்டு நானும் 10 மணி நேரத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளோ வந்து எடையை குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கூட வந்து டயட்டீஷியன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது அவசரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒலிம்பிக் போட்டியில் மிக குறைந்த வயதில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் இவர் தான். இவருக்கு 21 வயது தான் ஆகுது. தன்னுடைய அறிமுக ஒலிம்பிக் போட்டியிலேயே இவர் பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ளவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ். இப்போ பாருங்கள், இந்த மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். மனு பாக்கர் இவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இவங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ இவங்களை சிறப்பிக்கிற விதமாக இவங்க இறுதி நிகழ்வின் போது இந்திய கொடியை ஏந்தி செல்றதா தேர்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீஜேஷ் இவர் வந்து இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடைய கோல் கீப்பர். நம்ம பார்த்துருந்தோம் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு. இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த போட்டி முடிந்ததுக்கப்புறம் நான் ஓய்வு பெறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ பாருங்கள், தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்திரவங்க PV சிந்து மற்றும் சரத்கமல். இதில் PV சிந்து பேட்மிண்டன் வீராங்கனை, சரத்கமல் டேபிள் டென்னிஸ் வீரர். ஓகே, அப்புறம் இறுதி நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்திரவங்க வந்து மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ். இதில் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ 2 முறையுமே இந்திய கொடியை ஏந்தி போனாங்க. அடுத்தது ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் வினேஷ் போகத். ஒலிம்பிக்கில் ரெஸ்லிங் இருக்குல்ல, மல்யுத்தம், அதில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை வந்து வினேஷ் போகத் தான். இவங்க மகளிருக்கான 50 கிலோ எடை பிரிவில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டதை விட 100 கிராம் கூடுதல் உடல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சர்வதேச மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கேரியர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2001ஆவது ஆண்டிலிருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும் இவங்க வந்து பல்வேறு போட்டிகளில் நம்ம இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. அடுத்தது ஒலிம்பிக் போட்டிகளில் பணியாற்றும் இந்தியாவின் இளம் நடுவர் யார்? இதற்கான ஆன்சர் கபிலன் சாய் அசோக். இதில் பாருங்கள், இந்தியாவை சேர்ந்த முன்னாள் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் வந்து இவர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை நடுவராக நியமனம் பண்ணியிருக்காங்க இவரை. அப்படி பார்க்கும்போது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுடைய மிக இளம் நடுவர் வந்து இவர் தான். இவருக்கு 32 வயது தான் ஆகுது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் ஒரு போட்டியாளராகவும் அதுக்கப்புறம் நடுவராகவும் செயல்பட்ட ஒரு இந்தியர் வந்து, அதாவது முதல் இந்தியர் வந்து இவர் தான். அதாவது வேர்ல்டு குத்துச்சண்டை இருக்குல்ல, அதாவது பாக்ஸிங், அந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல்ல போட்டியாளராக போயிருக்காரு. அதுக்கப்புறம் அதே போட்டியில் அவர் நடுவராகவே போயிருக்காரு. இந்த மாதிரி செயல்பட்ட முதல் இந்தியர் வந்து இவர் தான்.
இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 1904 ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஒலிம்பிக் போட்டியில் நடுவராக நியமிக்கப்பட்டிருக்கிற 4வது இந்தியர் இந்த கபிலன் சாய் அசோக். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நோவோக் ஜோகோவிச். நோவோக் ஜோகோவிச் நம்ம அடிக்கடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு டென்னிஸ் வீரர். இவர் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. நோவோக் ஜோகோவிச் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தவர். நோவோக் ஜோகோவிச் இப்போ தான் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஆடவர் டென்னிஸ் ஒலிம்பிக்கில் வயதான வீரர் ஒருத்தர் தங்கம் வெல்றது இதுதான் முதல் முறை. இவருக்கு இப்போ 37 வயது ஆகுது. நோவோக் ஜோகோவிச் ஏற்கனவே 24 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் ஜெயிச்சிருக்காரு. டென்னிஸில் பெரிய பட்டம் வந்து கிராண்ட் ஸ்லாம் பட்டம், அதெல்லாம் இவர் 24 வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஆனால் இந்த ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் அவர் தங்கம் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கம் வென்று உலக சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் மிஜெயின் லோபஸ். இது நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துருந்தா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடவர் மல்யுத்த போட்டியில் இவர் தொடர்ந்து 5 முறை தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே தொடர்ந்து 5 முறையெல்லாம் தங்கம் ஜெயிச்சதே கிடையாது, விட்டு விட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவர் இந்த மிஜெயின் லோபஸ் இருக்கார்ல, மிஜெயின் லோபஸ், இவர் வந்து கியூபா நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அதிக முறை தங்கம் வென்றவங்க, விட்டு விட்டுலாம் ஜெயிப்பாங்கல்ல, தொடர்ந்து இல்லாமல் அதிக முறை தங்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவர் மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவர். இவர் ஒரு ஸ்விம்மர், நீச்சல் வீரர். இவர் மொத்தமாக 23 தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இப்போது இந்த மிஜெயின் லோபஸ் வந்து தொடர்ந்து 5 முறை தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா மல்யுத்த போட்டியிலேருந்து ஓய்வு பெறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இரட்டை தங்கம் வென்ற முதல் அணி எது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. அதாவது ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் ஆண்களும் தங்கப்பதக்கம் அப்புறம் பெண்களும் தங்கப்பதக்கம் அந்த மாதிரி முதலாக வென்ற அணி எது அப்படின்னா நெதர்லாந்து அணி தான். இதில் பாருங்கள், ஒலிம்பிக் ஹாக்கி ஆடவர் அணி மற்றும் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. முதல் முறையாக இந்த சாதனையை நெதர்லாந்து படைத்திருக்காங்க. நம்ம இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வந்து வெண்கலம் ஜெயிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பாருங்களேன், இதில் வந்து நிறைய தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் இதெல்லாம் கணக்கில் வைத்து அதிகமான பதக்கங்கள் பெற்றது எது அப்படின்னா அமெரிக்கா. 2வது இடத்துல இருக்கிறது சீனா, 3வது இடத்துல இருக்கிறது ஜப்பான். இது வெறுமனே எந்த நாடு அதிகமான பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வைத்து சொல்ல மாட்டாங்க. ஒரு நாடுக்கு ஒரு 10 வெள்ளி தான் இருக்குது, அதாவது 10 வெள்ளி இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்னொரு நாடுக்கு 9 தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த 9 தங்கம் இருக்கிறது தான் முதல் இடத்துல இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க வந்து ரேங்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து யார் எவ்வளோ மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் முதலிடம் யார், 2வது இடம் யார், 3வது இடம் யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சிங்க. முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, 3ஆம் இடம் பிடித்தது ஜப்பான். இந்த போட்டியை நடத்தின நாடான பிரான்ஸ் நாடு 5வது இடம் பிடித்திருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 71வது இடம் பிடித்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் நம்ம வந்து 1 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் ஜெயிச்சிருந்தோம், அதை நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இதில் பாருங்கள், இந்திய வீரர்கள் மொத்தமாக 117 பேர் கலந்து கொண்டாங்க. மொத்தமாக உலக அளவில் 204 நாடுகளுடைய போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க. ஆனால் பதக்கம் ஜெயிச்ச பட்டியலில் வந்து 90 நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இந்த நாடுகள் வந்து வீரர்கள் கலந்து கொண்டாங்க, ஆனால் அவங்க தனி போட்டியாளர்களாக தான் கலந்து கொண்டாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்துருக்காங்கல்ல, அதற்கு இந்த ஒலிம்பிக் அமைப்பு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதனால ரஷ்யா சார்பில் எந்த ஒரு வீரரும் போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் அதே வீரர்கள் வந்து தனியாக போட்டிட்டு அவங்க வந்து பதக்கங்கள் ஜெயிச்சாங்க. அதே நேரம் ரஷ்யா பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு பெலாரஸ் நாட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக பெலாரஸை வந்து நீங்கள் ஒலிம்பிக்கில் கலந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஒலிம்பிக் பதக்கம் கொடுத்தாங்கல்ல, தங்கம் வெள்ளி வெண்கலம் அந்த மாதிரி, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பதக்கத்தில் ஈஃபில் கோபுரத்துடைய பழைய இரும்பு சில்லுகளை வந்து கொஞ்சம் பதிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதை வந்து புதுப்பிச்சாங்க, அதாவது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த பழைய இரும்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த தங்கம் வெள்ளி வெண்கலமில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வெண்கல பதக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இரும்பையும் சேர்த்துருக்காங்க. அடுத்தது, நவீன ஒலிம்பிக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1896. ஓகே, இப்போ பாருங்கள், மாடர்ன் ஒலிம்பிக் போட்டி இது வந்து 1896 கிரீஸில் ஏதென்ஸில் தான் நடந்தது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா
பியர் டி கோர்பட்டின் அப்படிங்கிறவர், இவர் தான் நவீன ஒலிம்பிக்குடைய தந்தை. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். பியரி டி கோர்பட்டின் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இப்போ என்னாச்சுன்னா, இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. ரொம்ப முன்னாடி ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிரேக்கத்தில் ஒலிம்பிக் அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்கு. ஆனால் இப்போ மக்கள் அதை யாருமே விளையாடுறதில்ல அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு அடுத்தது அது சம்மந்தமான ஆராய்ச்சி அறிக்கைகள் எல்லாம் அவர் வந்து பதிப்பித்து, அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் கூப்பிடுறாரு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டி நடத்தணும், முன்னாடி நடத்தியிருக்காங்க, அப்புறம் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷமாக அதை நடத்தலை, நம்ம வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். அதனால தான் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே ரொம்ப முக்கியமானது தான். நவீன ஒலிம்பிக் வந்து எங்கே தொடங்கியிருந்தாங்க, எந்த ஆண்டு தொடங்கினாங்க, நவீன ஒலிம்பிக்கின் தந்தை யார், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த பாரிஸ் ஒலிம்பிக், இதெல்லாம் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி. இதே மாதிரி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு ஒன்று கூட நடக்கும். இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி தான் ரொம்ப பிரபலமானது. இதில் யார் யார் என்ன பதக்கங்கள் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது. இந்தியா வந்து முதல் முறையாக இந்த ஒலிம்பிக் போட்டியில் 1900ஆவது ஆண்டு தான் கலந்து கொண்டாங்க. ஆனால் ஒலிம்பிக்கில் இந்தியா முதலாக தங்கப்பதக்கம் ஜெயிச்சது எப்போ அப்படின்னா 1928 ஹாக்கி தான் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஒலிம்பிக் ரிங்கில் வந்து 5 கலர் இருக்குல்ல, அதில் எது இல்லை அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துடலாம், அல்லது எது இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துடலாம். நீங்கள் நல்லா பார்த்து வச்சிங்க. ப்ளூ கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் கலர் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் கூட வச்சு ஞாபகம் வச்சிங்க. நான் எழுதின ஒரு எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஒலிம்பிக்கில் வந்து எந்த கலர் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மொத்தமாக 5 கலர் இருக்குது. நீங்கள் இந்த மேப்பில், அதாவது இந்த ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னென்ன கண்டங்கள் இருக்குது அப்படின்னா, ஆசியா இருக்குது, அப்புறம் ஐரோப்பா இருக்குது, அமெரிக்கா இருக்குது. இந்த அமெரிக்கா இருக்குல்ல, இந்த அமெரிக்காலேயே தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கும், அதனால தான் அமெரிக்கா. அப்புறம் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் ஓஷியானியா. ஓஷியானியா அப்படின்னா ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குல்ல, ஆஸ்திரேலியா கண்டத்தையும் அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான் ஓஷியானியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு கண்டம் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன கண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு மொத்தமாக 7 கண்டம் இருக்குது. அதில் 6 கண்டத்தை குறிப்பிடுற மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காலே 2 அமெரிக்காவும் இந்த அமெரிக்காலே சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கண்டத்தை மட்டும் விட்டுட்டாங்க. மொத்தமாக நமக்கு 7 கண்டம் இருக்குல்ல, அப்போ ஒரு கண்டம் எது கண்டம், எந்த கண்டத்தை விட்டுட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டி எப்போல்லாம் நடக்க போகுது, எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது 33வது ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிஞ்சிட்டு. இப்போ இனி 34வது ஒலிம்பிக் போட்டி 2028ஆவது ஆண்டு நடைபெற போகுது. அது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற போகுது. அடுத்தது 35வது ஒலிம்பிக் போட்டி, அது 2032ஆவது ஆண்டு நடைபெற போகுது. இது எங்கே நடக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரிஸ்பேன் நகரில் தான் நடக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒலிம்பிக் 36வது ஒலிம்பிக் போட்டி, அது இன்னும் எங்கே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏலம் நடைபெறலை, அந்த பிட்டிங் வந்து நடக்கலை. ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஏலத்தில் பங்கேற்போம், நாங்களும் வந்து எங்களாலே நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பிட்டிங்கில் பங்கேற்போம். அப்போ வந்து நமக்கு இந்தியா அரசுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கான இலக்கு 2036, அதாவது 2036ஆவது ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்தது மிகவும் மதிப்புமிக்க விருதான ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபினவ் பிந்த்ரா. இப்போ பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி IOC அவங்க வந்து ஒலிம்பிக் ஆர்டர் அப்படிங்கிற விருதை அபினவ் பிந்த்ரா அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இவர் இந்த ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவி பண்ணியிருக்காரு. அதற்காக தான் இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய 142வது அமர்வின் போது தான் இந்த ஒலிம்பிக் ஆர்டர் விருது அவருக்கு வழங்கியிருந்தாங்க. இவர் இந்த போட்டியில் கலந்துக்கல, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல எல்லாம் இவர் கலந்துக்கல. ஆனால் இவர் வந்து இந்த போட்டி நடக்கிறதுக்காக அந்த ஒலிம்பிக் கமிட்டிக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதற்காக தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த அமர்வு, அதாவது இந்த 142வது அமர்வு வந்து இப்போ பாரிஸ் நகரில் தான் நடைபெற்றது. IOC, அதாவது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, அதோடைய தடகள ஆணையத்துடைய துணைத் தலைவர் வந்து இவர் தான். ஏற்கனவே இவர் தான் இருந்தார். இப்போ ரீசெண்டாக முந்தனத்து தான் பார்த்தீங்கன்னா இவரை மறுபடியும் இந்த IOCயுடைய தடகள ஆணையத்துடைய துணைத் தலைவராக 2வது முறையாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்தியா இதுவரை ஒலிம்பிக் போட்டியில் பெற்ற மொத்த பதக்கங்கள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 41.
தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா 41 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதில் தங்கம் 10, வெள்ளி 10, அதுக்கப்புறம் வெண்கலம் 21. இதில் பாருங்கள், தங்கப்பதக்கம் 10 அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் 2 தனிநபர். யாரெல்லாம் அந்த தனிநபர் அப்படின்னா, 2008 ஆண்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி, சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் அபினவ் பிந்த்ரா, இவர் நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல துப்பாக்கி சுடுதல் வீரர், அவர் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் ஒலிம்பிக் தனிநபர் தங்கப்பதக்கம் இதுதான். அடுத்தது 2வது தனிநபர் தங்கம் எது அப்படின்னா நீரஜ் சோப்ரா. இவர் 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக், அதாவது 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வந்து 2020 நடக்கல, கொரோனானால அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடந்தது. ஓகே, இப்போ பாருங்கள், 2020 டோக்கியோ ஒலிம்பிக் அப்படின்னு தான் அதை சொல்லணும். ஆனால் அப்போ 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது மீதி இருக்கிற 8 யார் அப்படின்னா இந்திய ஹாக்கி ஆண்கள் அணி தான் ஜெயிச்சிருந்தாங்க. மொத்தமாக வந்து 8 தங்கம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், வெள்ளி வந்து 10 ஜெயிச்சிருந்தோம், வெண்கலப் பதக்கம் வந்து 21 ஜெயிச்சிருக்கோம். நம்ம இந்தியாவில் முதல் பதக்கத்தை வென்றது யார், முதல் தங்கம் கிடையாது, முதல் பதக்கத்தை வென்றது யார் அப்படின்னா நார்மன் பிரிட்ஜார்ட் அப்படிங்கிறவர். இவர் வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருந்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 1900 ஆண்டு அவர் ஜெயிச்சிருந்தார். ஆண்கள் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தான் இவர் வந்து சாம்பியன், அதாவது வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.